ஜானகி என்ன மன்னிச்சுக்கம்மா. எல்லாரும் முன்னாடி உன்னை திட்டிட்டேன். மனசு சங்கடப்படாத. இல்லைங்க, எனக்கு ஒண்ணும் சங்கடம் இல்ல. நீங்க ஏன் திட்டினீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. நான் உங்களுக்காக சண்டை போட்டா என்னைய திட்டுறீங்க? என்ன பெரிய தியாகிங்களா நீங்க? உங்ககிட்ட மரியாதையா நடந்துக்க வேண்டிய மருமக உங்களை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கா. அது உங்களுக்கு அவமானமா படல? மருமகன் நினைச்சா அவமானம் தாண்டா. ஆனா இந்த குடும்பத்துக்கே படி அளக்கிற அன்னலட்சுமி நினைச்சா அப்படி தோணாதுடா. என்னதான் சம்பாதிச்சு போடுறவங்கனாலும் அவங்க கிட்ட இப்படி அடிமைப்பட்டு கிடக்கணும். இன்னைக்கு நேத்து இல்லப்பா, என்னைக்கு உங்க அண்ணி இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கே அடிமைப்பட்டாச்சு. அன்னைக்கு நாம நல்ல நிலைமையில இருந்தாலும் உன் அண்ணன் அவன் அழகுக்கு ஆசைப்பட்டான்னு நடுத்தர குடும்பத்தில இருந்து அவளை பொண்ணு எடுத்தோம். மத்த எல்லா மாமியார் மாதிரியும் மருமகளை ஆள்ற மாமியார் மாதிரி இருக்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன். வாழ வந்த பொண்ணுதான் மொத்த வீட்டையும் ஆளணும்னு நினைச்சு கொத்து சாவிய முதல் நாளே கொடுத்தேன். அந்த தப்புக்குதான் தண்டனைய இன்னைக்கு வரைக்கும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க இந்த வீட்டுக்கு வந்த ராசி நல்லா இருந்த அப்பாவோட பிசினஸ் டவுன் ஆச்சு. இந்த வீடும் கடல்ல மாட்டிக்கிச்சு. அதையும் சேர்த்து சொல்ல அத சொல்ல மாட்டேங்கிறிய. அவ பெரிய வேலை பாக்குறா, கை நிறைய சம்பாதிக்கிறா. அதனால குடும்பத்துல அவ கை ஓங்கிடுச்சு. அன்னையில இருந்து எங்க தலை குனிஞ்சிடுச்சு. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? என்னதான் சம்பாதிக்கிற மருமகளா இருந்தாலும் எல்லார் வீட்லயும் எப்படியா விட்டு வைக்கிறாங்க? உங்க யாருக்கும் அவங்கள எதிர்க்க துணிச்சல் இல்ல. அதனாலதான் இப்படி அடிமைப்பட்டு கிடக்குறீங்க. மனுஷனா பிறந்தா மானரோஷம் வேணும்பா. எப்படிடா இருக்கும் மானரோஷம்? மூத்தவன் பொண்டாட்டி தாசன், ரெண்டாவது ராஜு குடிகாரன், சோம்பேறி, எந்த வேலைக்கு போகாம படுத்து கிடக்குறான். நீ முரட கோபக்காரன். ரெண்டு பேருமே எந்த வேலைக்கும் போறதில்ல, குடும்பத்துக்கு எந்த உதவியும் செய்யறது இல்ல. உங்க 3 பேரையுமே நல்லா தானே படிக்க வச்சோம். என்ன பிரயோஜனம்? யாருமே இந்த குடும்பத்துக்கு நல்லது செய்யணும், சம்பாதிக்கணும், உழைக்கணும்னு நினைக்கிறதே இல்ல. அதனாலதான் உங்க அண்ணிக்கிட்ட அடிமைப்பட்டு கிடக்கிறோம். இதெல்லாம் எங்களுக்கு மட்டும் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறியா? மனசுக்குள்ள புழுங்கி செத்துக்கிட்டு இருக்கோண்டா. தற்கொலை பண்ணிக்கலான்னு பார்த்தா குடும்பமானம் போயிடுமே இப்ப நடப்பணமா சுத்திக்கிட்டு இருக்கோம். வெட்டி ரோஷம் பார்த்து என்னடா பிரயோஜனம்? நீ எல்லாம் ஜானகி, நீ போய் அவங்க எல்லாம் சாப்பிட்டாச்சான்னு பாரு. மிச்சம் மீதி ஏதா இருந்தா கிச்சனுக்கு எடுத்துக்கிட்டு வா. நம்ம வழக்கம் போல இங்கேயே சாப்பிடலாம்.